ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இவரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். WWE ஆல் ஆஃப் ஃபேம் ஹல்க் ஹோகன். ஏன் இவரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி WWE உருவான வரலாறை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி இந்தியாவில் ரெஸ்லிங் பார்க்காதவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னே சொல்லலாம். பர்டிகுலர்லி 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரெஸ்லிங் தான் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இன்றைக்கும் நல்ல கிரேஸ் உள்ள டிமாண்ட் உள்ள ஒரு ப்ரொஃபஷன் தான் இந்த ரெஸ்லிங்க. WWEன்னு சொல்லக்கூடிய இந்த வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட் இன்றைக்கும் பிரபலமாக இருக்க ஒரு காரணம் ஹல்க் ஹோகன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி வந்து WWF வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷனாக இருந்தது. அந்த காலத்தில் ஹல்க் ஹோகன் WWF-ஐ வேறு லெவலில் கையாண்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஃபேன்ஸு. இவரை பற்றி இவ்வளோ பேசுகிறோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1953 பிறந்தவர் இவர். இன்றைக்கு இறந்துட்டாருங்க. ஒரு WWE ஆல் ஆஃப் ஃபேம் இவர் இறந்தது வந்து அந்த என்டையர் WWE ஃபேமிலிக்கே ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். WWE ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஷாக்காக இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ப்ரெசன்ஸ், அதாவது இவரை சுற்றி எப்போயுமே பாசிட்டிவிட்டி இருக்கிற மாதிரி தான். அந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, லைவாக இருந்தாலும் சரி, அப்படி தான் இவர் வந்து ஃபைட் பண்ணுவார். அதேமாதிரி இவரோட முஸ்டாச்சுக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருந்தாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1977ஆம் ஆண்டு ரெஸ்லிங்கில் என்டர் ஆனார். அப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் 1983 WWF அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் கூட ஒரு சைன் பண்ணியிருந்தார். அதனை தொடர்ந்து 10 வருடங்கள் கண்டினியூவாக வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷனில் பணிபுரிந்தார். அதுக்கப்புறம் இன் அண்ட் அவுட்டாக இருந்தார் வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷனில். 1993 ஒரு WWF விட்டு வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சில டிவி ஷோஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூவி சான்சஸில் இவர் தேடி வந்தது. அதனால் இவர் WWF விட்டு வந்தார். ஆனாலும் WWEயில் அப்பப்போ இவரோட ப்ரெசன்ஸை ஹல்க் ஹோகன் அவர்கள் கொடுத்துட்டே தான் இருந்தார் அப்படிங்கிறது நம்பக்கூடிய ஒரு உண்மை தாங்க. ஏன்னா அப்பப்போ வந்து அவரோட ப்ரெசன்ஸை கொடுத்து கலக்கிட்டு போயிடுவார். அவரோட ரிங் மியூசிக்கே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எல்லாருமே ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வளோ ஸ்டைலிஷான ஒரு பர்சனாலிட்டி தான் இவர். வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அமெரிக்காவை சேர்ந்தவர் தாங்க இவர் வந்து நிறைய படங்கள் நடித்து கொடுத்துருக்காரு. நிறைய டெலிவிஷன் ஷோஸும் பண்ணியிருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. WWE ஆல் ஆஃப் ஃபேமில் இருக்கக்கூடிய ஹல்க் ஹோகன் அவர்கள் இன்றைக்கி இறந்துட்டார். அவரோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 71 கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் WWEக்காக பண்ணியிருக்காரு. இவரால் தான் WWE இன்றைக்கி இந்த அளவு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு ஃபேன் பேஸும் ஃபாலோவர்ஸும் இவருக்கு அந்த காலத்திலே இருந்தது. டெலிவிஷன் கம்மியாக இருந்த காலங்கள்லேயே இவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் டெலிவிஷன் இருக்குது. எல்லாருமே ரெஸ்லிங் ஆல்மோஸ்ட் ஒரு 100% வீட்டில் டெலிவிஷன் இருக்குன்னா 30% இந்த ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹல்க் ஹோகன் அவர்கள் இறந்தது அவரோட ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் தாங்க.